அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் எப்படி இருக்கீங்க? உங்களை இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அந்த பயில்வான்தனம், தைரியம், போராட்டம் அதெல்லாம் ஒரு வாட்டி கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருக்கு. நீங்க கோமணத்தை கட்டிட்டு அரங்கத்துல இறங்குனா உங்க முன்னாடி எப்பேற்பட்ட பயில்வானா இருந்தாலும் ஒரு நடியில மண்ணை கவ வச்சிருக்கீங்கல்ல. இங்க பாருங்க மாஸ்டர், பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன். பழச பேசாதீங்க. உங்க ஸ்கூல்ல என் புள்ள படிக்கணும்னு சேர்த்து விட தான் நான் இங்க வந்தேன். இல்ல ஸ்ரீகாந்த் சார், உங்களுக்கு வேற எந்த ஸ்கூலும் கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூலுக்கு என்ன குறைச்சல்? ஸ்கூலை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல, எங்க கதி எப்படி இருக்குன்னு சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, என் பிள்ளைய இந்த ஸ்கூல்ல தான் சேர்த்து விடணும்னு ஒரு முடிவு பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். மிஸ்டர் பிரீத்தம், which standard you are studying? I'm studying 7th standard, St. Mary's School, Bangalore. ஐயோ பாருங்க, இதுதான் ப்ராப்ளம். எவ்வளவு அழகா படபடன்னு இங்கிலீஷ் பேசுறான். இவன் பேசுறது என்னாலேயே தாங்க முடியல. இதுல எங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாங்குவாங்களா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவன் இங்கிலீஷ் பேசுறத பார்த்தா அவங்களும் ஸ்கூலுக்கு வரத நிறுத்திடுவாங்க. வாய மூடுறீங்களா? என் புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிப்பான், இங்க தான் இருப்பான். உங்களால முடிஞ்சா அவனுக்கு சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அவனே படிச்சுக்குவான். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? அவன் இங்கே இருந்து நல்லா படிக்கட்டும். சரி, நான் தான் அவன் கிளாஸ் டீச்சர். எனக்கு இருக்கிறது ஒரு பீரியட், நான் ஏதோ ஒன்று பண்றேன். இந்தா பிரீத்தம், இதுல சைன் பண்ணு. சர்பத் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? லஸ்ஸி சொல்லுங்க. சக்கரை கொஞ்சம் கம்மியா. சர்பத்தா இருந்தா ஒரு ரூபாய் முடிச்சிருக்கோம். லஸ்ஸிக்கு தயிர் வேற வேணும். சரி கே குண்டா சார், 2 லஸ்ஸி. சரிங்க சார். லஸ்ஸி வர கேப்ல ஸ்கூல்ல வேணா ஒரு ரவுண்ட் போய் பாத்துட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? அது வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. சரி வாடா, நான் அந்த ஸ்கூலை சுத்தி காமிக்கிறேன். குண்டா சார், லஸ்ஸி கேன்சல். அவங்க இன்னும் போகல சார். ஏற்கனவே அன்னாசின் பார்ட்டி, 10க்கு பயில்வான் வேற. ஏதாவது கோவம் வந்துட்டா துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு என்ன காய போட்டுருவாரு. என்ன ராமண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? தலைவரோட பாட்டுனா யாருக்கு தான் மேடம் குஷி வராது? ஸ்ருதி அம்மா, என்னாச்சுமா? அம்மா 1 செகண்ட் ராமண்ணா, வண்டி நிறுத்துங்க. அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? ஸ்ருதி, யார் இது? எங்க அம்மா மேம். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? நல்லதா இருந்தாங்க மேடம், திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. நீ ஒண்ணும் பதட்டப்படாத, மோஸ்ட்லி டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எழுந்திடுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா எழுந்திடுமா. ஸ்ருதி, நீ வேணா ஒண்ணு பண்ணு. அம்மாவை இந்த பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இந்த வச்சுக்கோ, கிளம்புமா. எந்திரிமா. ராமண்ணா கூட்டிட்டு போங்க. ஸ்கூல் எப்பரா இருக்கு? அப்பா, எனக்கு என்னமோ இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கலப்பா. டேய், இது என்ன சின்ன ஸ்கூல்னு நினைச்சியா? இங்க எப்படியாப்பட்ட மேதாவிங்க எல்லாம் படிச்சிருக்காங்க தெரியுமா? ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேரு இந்த ஸ்கூல் தான். நம்ம முன்னாடி யாரு வந்தாலும் அவங்க முன்னாடி நின்று வணக்கம் சொல்றதுதான் நம்ம ஸ்கூலோட பழக்கமே. எவன்டா அது மூஞ்சி மேல டஸ்டர் எவன்டா எரிஞ்சது? எவன்டா அது மூஞ்சி மேல டஸ்டர் எவன்டா எரிஞ்சது? சொல்லுங்க. குட் மார்னிங். வணக்கங்க. யார் நீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்பா ஒன்னதான் கேக்குறாங்க. என் பேரு ஸ்ரீகாந்த் மேடம். இவன் என் பையன் பிரீத்தம். இந்த கிளாஸ காட்டுறதுக்காக வந்தேன். அப்படியா? எந்த கிளாஸ்? 7th standard. ஓ. மேடமோட பேரு? என் பேர் நந்தினி. ஓ, மிஸ் நந்தினி. எங்க ஊர்ல இருக்கிற எந்த பாரா இருந்தாலும் சரி, என் புல்லட் சவுண்ட் கேட்டாவே உள்ள ஃபுல் கிக்கோட இருக்கிறவனு கூட ஒரு செகண்ட் டக்குன்னு துடிக்கும். ராவுத்தரப்பா பாருக்குள்ள வராம இருந்தா போதும்பா அப்படின்னு நினைப்பா. அப்படி இருக்கும்போது நீ அண்ணா
லோடு வந்துருச்சா? வந்துருச்சுண்ணா. எவ்வளவு வந்திருக்கு? 50 மூட்டைண்ணா. 40 மூட்டையா இருக்கு. அண்ணா வந்திருக்கிற 50 மூட்டையில நீங்களே 40 மூட்டை எடுத்துட்டா பசங்க என்னண்ணா சாப்பிடுவாங்க? ம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நந்தினி மேடம் தான் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க தான் எல்லாம். ஹெட் மாஸ்டர் எதுவும் கேட்க மாட்டாரு. இத பாரு, துணி, முட்டை, சாப்பாடு இதெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிட்டா ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. இந்த ஸ்கூலுக்கு வர பசங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? எல்லாரும் ஏழைப்பட்டவங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க. அவங்கெல்லாம் எதிர்காலத்துல படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவங்க முன்னாடி கைய கட்டி சலாம் அடிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் அவமானமா இருக்கும். தலைமுறை தலைமுறையா தலை நிமிர்ந்து வந்திருக்கோமே தவிர யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சதில்ல. அவங்களெல்லாம் மேல தூக்குதானே அவ வந்திருக்கா. ஏய், அவ என்ன சாவித்திரி பாய் புள்ளேவா? பசங்களெல்லாம் உருப்பட வைக்கிறதுக்கு கட்டின துணியோட ஊரை விட்டு தோர்த்துறேன். பார்த்துட்டே இரு. அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, ம், போயிட்டு வா. பாய்மா. பத்திரம். சரி. ஹாய். ஹாய், என் பேர் பிரீத்தம். ஆமா, பெங்களூர் விட்டு நீ ஏன் இங்க படிக்க வந்த? எங்க அப்பா இந்த ஊர் சேர்ந்தவர் தானே. ஸோ நானும் படிக்கணும்னு இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு என்னமோ இங்க படிக்க சுத்தமா பிடிக்கலப்பா. ஓ, அப்படியா? என்ன நினைச்ச? ஏய், விட்றா. என்ன சூடு சொன்னல நினைச்சியா? விட்றா, ஏய், ஏய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், ஏய், விட்றா. விட்றா. ஏய், ஏய், வாடா. பசங்க அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட வம்பு எடுக்கிற? மவனே, கையில மட்டும் மாட்டின. டேய் டேய் டேய், என்னாச்சு? ஏன்டா சண்டை போடுறீங்க? என்னடா சண்டை? டேய், இவன் என்ன பண்ணா தெரியுமா? அங்க பாருடா, போட்டியாப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு மேஜிக் காட்டுற, வாடா. என்னடா இன்னைக்கு பயங்கர பிரகாசமா இருக்க? இன்னைக்கு என் பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இந்த சந்தோஷத்துல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். மேஜிக் பண்றேன். 2 கைக்கு பதிலா 4 கை வர சரி, வைக்கிறேன். பண்ணு. டேய், நீ மொபைல்ல எடுத்து வீடியோ பண்றா. நீ வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க ஒரு மேஜிக் பண்ண போறோம். 1000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த காட்சியில பார்க்கவே முடியாது. நம்ம பர்த்டே பையனுக்காக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துகிட்டு இருக்கு. 4 கை வர போகுது. பார்த்துட்டே இருங்க. பாருங்க. ஏய், ஓடு, டேய், ஓடு. டேய், நில்லுடா, டேய். டேய், நில்லுடா. டேய், அவ்வளவுதானே, வாடா. டேய், இன்னைக்கு 2 பேரும் வெளியில வாங்கடா, உங்களை வச்சுக்கிறேன். டேய், நீ உங்களை ஒரு அமைதியா வழி வாடா. பண்ணனா பாத்துக்கடா. விஸ்ரம், மேகனா இங்க வா. இவ என் அக்கா பொண்ணு மேகனா. இனிமே இவ இங்கதான் படிக்க போறா. வாவ், காஞ்ச ரொட்டி மேல வெண்ணெய் தடவுன மாதிரி இருக்காளேடா. மேகனா, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். Hi, I'm Meghana. I was studying in 7th standard in Don Bosco Convent School, Bangalore. Now I'm going to study here. ஓகே, டேக் யுவர் பிளேஸ். Mm. இவ இங்க படிக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இன்னும் நிறைய பசங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொல்லலாம். நிறைய பசங்க வந்தா இன்னும் நம்ம ஸ்கூல் நல்லா டெவலப் ஆகும். எஸ் மேடம், கரெக்ட் டெல்லிங். யூ see சில்ட்ரன்ஸ், நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்க போவோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம நினைச்சது எதுவும் நடக்காது. யூ should அண்டர்ஸ்டாண்டிங். கடவுளே, நம்ம ஹெட் மாஸ்டருக்கு சின்ன இடம் கிடைச்சா போதும் அதுக்குள்ளேயே நுழைஞ்சிருவாரு. ஏன் சார், உங்களுக்கே இங்கிலீஷ் புரியாது, இந்த பசங்களுக்கு எப்படி புரியும் சொல்லுங்க? இப்போ பிரேயர் ஆரம்பிக்கலாம். சாவுதான். சோ பியூட்டிஃபுல். பெங்களூரை விட இந்த இடம் நல்லா இருக்குல்ல? ஸ்ருதி. ஹாய், வணக்கம் மேடம். வணக்கம்மா. அம்மா, இவங்க என்னோட மேடம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனது இவங்க தான். வணக்கங்க மேடம். வணக்கம். ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் மேடம். அப்படியா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இவளை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும். பணம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கும். ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் இருக்கு. உங்களை பத்தி
நாலு முழுக்க பேசிக்கிட்டே இருப்பா இவ. ம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மேடம் இவ கைய மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்கம்மா? இவளும் என் பொண்ணு மாதிரி தான். இவளை நல்லா படிக்க வச்சு எல்லாரும் இவளை திரும்பி பார்க்குற மாதிரி பண்ற. உங்க கனவு, அவ பிடிவாதம் நிச்சயமா அவ சாதிப்பா. நான் வரேம்மா. சரிங்க மேடம். நான் வரேன். வா. அப்பா என்னடா? அப்பா கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்துட்டு வாப்பா. ஃபேர் அண்ட் லவ்லியா? மூஞ்சிக்கு பவுடர் கூட அடிக்க மாட்டேன், ஃபேர் அண்ட் லவ்லி கேட்குற? என் புள்ள பெரிய பிள்ளை ஆயிட்டான் போலயே. சார் கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரு. என்னங்க சார், ஹீரோ மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லப்பா, சும்மா தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீட்டா போகணும்ல. ஓ, எல்லாரும் முன்னாடி எடுப்பா தெரியணும்ல. என்ன எடுப்பா தெரியணும்? மூஞ்சிப்பா. எதுக்குப்பா எடுப்பா தெரியணும்? இப்ப என்ன எல்லாத்தையும் கழட்டிட்டு அண்டர்வாயோட போகவா? வேணாம்ப்பா, வேணாம் வேணாம். என்னாலேயே பார்க்க முடியாது, இதுல ஊர்ல இருக்கவங்க வேற பார்க்கணுமா? வேற என்ன சொல்றது? சரி விடுப்பா, கோச்சுக்காத. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. கூப்பிடுறது நீதான், திட்டுறது நீதான். சரி சரி கிளம்பு. எஸ்ஜே சூர்யா மாதிரி எப்ப டபுள் மீனிங் பேச ஆரம்பிச்சானோ அப்பவே இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா இந்த homeworkலாம் இவ்வளவு எழுதிட்டியா? height ஆ இருக்கா? ஒட்டக மாதிரி. ஏ மேகா, என்னடா? உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டவா? அப்படி என்ன மேஜிக் பண்றேன்னு பாக்குறேன். ஏய் வேணாம் வேணாம் வேணாம். ஒரு நிமிஷம் இரு. அவன் ஏதாவது மேஜிக் பண்ணா உங்களுக்கு என்ன வயிற்றுச்சலா? நீ என்ன பண்றியோ பண்ணுடா, நான் உனக்கு துணையா இருக்கேன். உனக்கு 2 கை பதிலா 4 கை வேற வைக்கட்டுமா? அது எப்படி? டேய் வாடா டேய், ஓங்கி சாத்து என்ன வை. வாடா வாடா. எங்க இருந்து வரானுங்க இவனுங்க? லூசு புரியல. பைத்தியக்கார. ஆட என்னம்மா, புது புடவைய கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போறியா என்ன? ஆட எங்கண்ணா, எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்புனேன். ஆனா இவன் என்னடானா இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு உட்கார்ந்திருக்கான். அடிக்காதம்மா. நாய்க்கு போடுற பண்ணு சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கான். பைத்தியக்கார. வீட்ல இந்த நாயை பார்க்க முடியாம நான் இந்த பண்ண இந்த நாய்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? என்னடா பேசுற நீ? பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு நல்லா கத்துக்க. அண்ணா நீயாச்சும் கொஞ்சம் புத்தி சொல்லுண்ணா. எங்க அப்பன் பேச்சே கேட்க மாட்டேன். சரி நீ போம்மா. இரு இரு. ஒரு பழைய பாக்கி இருக்கு, எல்லாத்தையும் தீர்த்துட்டு போயிடலாம். அண்ணா காபி. என்ன பயில்வான் சார், பட்டண வேலையில முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் இந்த பக்கம் வந்துட்டீங்களோ? களத்துல இறங்கி குஸ்தி பண்றவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். முதுகுக்கு பின்னாடி நின்று பேசுறவங்களுக்கு அது தெரியாது. அதனாலதான் என் கூட மோத முடியாம ஊரை விட்டு ஓடிட்டேன். திரும்ப இந்த பக்கம் எதுக்கு வந்தேன் எனக்கு ஒன்றும் புரியல. நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமும் சாம்பலுக்குள்ள ஒரு பொறி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு காத்து வீசினா கதையே முடிஞ்சிடும். அது எரிமலையா மாறிடும். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, என்னாச்சு உனக்கு? தோத்து போனவங்களோட பேச்சே இப்படித்தான். எல்லாம் வெறும் பில்டப். நெருப்பா எரிமலையா அப்படியே கோமனை கெட்டியாலும் ருசி பார்க்கும் சார் நாக்கு. அப்படிப்பட்ட டானெல்லாம் நாங்க பார்த்தது இல்லையா? முள்ளுக்குள்ள எதுவும் குத்திச்சா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கியோ அதுக்கு தான் கால்ட்டேன். ஏண்டி? இருடா இருடா. அப்ப பேசும்போது இருந்த தைரியம் இப்ப எங்க போச்சு? நான் வீட்டுல போய் நாய கட்டி போட்டு வச்சிருக்கேன்ல, அது அவுத்து விட்டு அனுப்புறேன். அது வந்து உங்ககிட்ட பேசும். புரிஞ்சுதா? டே படியா, என்ன வேலை பாக்குறா இவன்? இவன் பின்னாடி கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. அதான் நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அதுல STMC தலைவரா இருக்கான். இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தா ஸ்கூல் கதை அவ்வளவுதான். வாத்தியார்கள் எல்லாம் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஏய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ போடுறா. சரிண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற பாடம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவு சொத்து இருந்தது. அவன் ஒரு காவல்காரனை வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு சரியா சம்பளமே கொடுக்க மாட்டான். ஒரு நாள் ஒரு திருடன் அந்த சொத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காவல்காரங்கிட்ட வந்து ஒரு டீலிங் பேசுறான். அவனோட சொத்து பத்திரம் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா 2 லட்சம் தரேன்னு சொல்லி டீலிங் பேசுறான்.
வாழ்க்கையில சம்பளத்தையே பார்க்காத காவல்காரன் பின்வாசலுக்கு ஒரு தாழ்பால் இருக்கு, அத மட்டும் திறந்துட்டா அந்த பத்திரம்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு வழி தெரியும்னு சொன்னான். ராத்திரி அந்த திருட வந்து தாழ்பால திறக்கிறான். அங்க போய் பார்த்தா அந்த கதவு கிட்ட ஒரு நாய் காவலுக்கு நிக்கும். அதுக்கு ஒரு பிஸ்கட் போடுறான். சாப்பிடாது. என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறான். நாய் தள்ளவே இல்ல. நாய்க்கு நன்றி இருக்கும். அதோட முதலாளி அது மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய காப்பாத்தும். இப்ப புரிஞ்சுதா? வெரி குட். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். எனக்கு உட்காந்து உட்காந்து போர் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துடுறேன். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். வணக்கம். ஏன் மேடம், நீங்க பாடம் எடுக்கும் போது மட்டும் பசங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, ஆனா நாங்க பாடம் எடுத்தா மட்டும் பசங்க சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல மேடம், ஏதாவது சொல்லிட்டா போதும் எங்களையே எதிர்த்து பேசுறாங்க. அடிக்க போனா அது அது ஏதோ சொல்லுவாங்களே, அது சின்ன பசங்க பேசுற வார்த்தையே இல்ல மேடம். இவங்களுக்காக நம்ம ஃபேமிலியை ஈஸியா கூப்பிடுறாங்க. எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு மேடம். அந்த சாமி கிட்ட தினமும் வேண்டிக்கிறேன், சீக்கிரமா என்ன டிரான்ஸ்ஃபர் அது பண்ணணும். அப்படி இல்லைங்க மேடம். நம்ம சைடுல இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் ரொம்ப காமன் தானே. நம்ம திட்டாம விட்டோம்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம போயிடும்ல. நான் சொல்றதை கேளுங்க மேடம். நான் ஒண்ணும் இந்த வேலைக்கு சம்பளத்துக்காகலாம் வரல. எனக்கு 3 ஏக்கரா நிலம் இருக்கு. நாங்க உட்காந்தே சாப்பிட்டாலும் எங்க சொத்து கரையாதுன்னா பாத்துக்கோங்க. ஏதோ வெத்தலைப்பாக்கு செலவுக்கு ஆகுமேனு வரேன், அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு வழியா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அப்பதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். டேய், ஒழுங்கா பத்த வைடா. ஒழுங்கா பத்த வைக்க கூட தெரியல. நெருப்பு அடுப்புல வைக்கவா வாயில வைக்கவா? இங்க போடு. காலங்கத்தால கடைக்கு முன்னாடி வந்து ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பேசாம உட்காருங்கடா. என்ன என் கஷ்டம் உனக்கு தெரியலண்ணே. இந்த ஆளை நம்பினதுக்கு எலெக்ஷன்ல நிக்க வச்சுட்டு 5 ஏக்கர் நிலத்தை வித்து 5 லட்சத்தை இவன் நெஞ்சு மேல போட்டேன். 5 ஓட்டு கூட போட வைக்கல இவன். ஏன் 5 ஓட்டு ஊழலையா உனக்கு? யாரா போட்டாங்க? யாரு போட்டா? நான் ஒண்ணு, என் அம்மா ஒண்ணு, என் பொண்டாட்டி ஒண்ணு, என் அப்பா ஒண்ணு, என் அக்கா ஒண்ணு. மொத்தமா 5 ஓட்டு. எனக்கு இருக்கிறது ஒரே வீடு. அங்க போறதுக்கே பயமா இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு பயமா? எதுக்கு? ஏன்னா அவன் பொண்டாட்டி செருப்பாலே அடிப்பா. என்னது? டேய், தூக்கி மூஞ்சில போட்டுக்கோ. யாரா? வாடா, சும்மா எகறாத. சொல்ல. பின்ன உன்னை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? இவன மூஞ்சியும் சுமார் 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 சுமார். இவன் யாரு புதுசா இருக்கான்? அண்ணா, அவன் ராவுத்தப்ப தம்பினே, மோசமானவன். நேத்து ஒருத்தன் ரத்தம் வர்ற வரைக்கும் அடி அடின்னு அடிச்சுப்பான். டேய் மச்சான், ஒரு டீயை போடுறா. டேய், முதல்ல பழைய பாக்கிய கொடுங்கடா. கணக்குல எழுதிக்கடா. அந்த நீங்க இருக்கான்ல, அவன் தண்ணியை குடிச்சு கொப்பளிச்சிட்டானு. என்னடா ஏன் முன்னாடி தண்ணியை குடிச்சு கொப்பளிப்பியான்னு ஓங்கி அடிச்சு வாயை ரத்தமாக்கிட்டானே. அந்த ராவுத்தவ பண்ற எல்லா தப்புக்கும் இவன் தான் கூட நின்னு அடிக்கிறது மிரட்டுறது எல்லாம் பண்றான். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல எல்லாரும் சேர்ந்து? இப்ப என்ன தோட்டத்துல இருந்து வரான்னு நினைக்கிறியா? அவன் வர்றதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துதான். இப்படி போகுது கதை. ஆமா ஆமா. இந்தா இவனுக்கு ஒரு டீ கொடுத்துரு. வரவா? பயில்வான் வேட்டியை மடிச்சு கட்டுறாருன்னா களத்துல இறங்க போறாருன்னு அர்த்தம். டேய் பவனே. எஸ் சார். நீ 6 அடியா இல்ல 3 அடியாடா? கரெக்டா தான் பிறந்திருக்கேன் சார். அதுல என்ன சந்தேகம்? பாதியா தான் பிறந்திருக்க. மீதி பாதியா உங்க அம்மா வைத்தே விட்டுட்டியான்னு ஒரு நீங்க பிறந்ததுல எனக்கு டவுட் இருக்கு. என்ன எதிர்த்து பேசுறியா? இதுக்குள்ள குறைச்சல போங்க சார். ஓ, என்ன பின்றிலாம் ஸ்கூல் பக்கம் வரா? என்ன பிரதர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கறதால தானே கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்கேன். ஊருன்னா ஒரு மரம், அந்த மரம்னா ஒரு ஆந்த இல்லாம இருக்குமா? உன்ன மாதிரி பொறுக்கீங்க எத்தனை பேரை பாத்திருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? சரி சரி சரி. உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும் சார். நீ கொஞ்சம் பின்னாடி போமா, நீ கொஞ்சம் முன்னாடி வாமா. எப்படி நடிக்கிறான் பாருங்க. இந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் போங்க. எல்லாத்தையும் அப்படி நிக்க வைக்கணும்ல. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் சார், செவுத்துல பெயிண்ட் எல்லாம் போய் வெறும் சுண்ணாம்பு மட்டும்தான் இருக்கு. அப்புறம் சார் டேப்ல கொஞ்சம் கூட தண்ணியே வரல. சின்ன சின்ன துளியா தான் சார் தண்ணி வருது. சார் முக்கியமா டாய்லெட்ஸ் வந்து டாய்லெட்னா கொஞ்சம் நாத்தம் இருக்கத்தான் செய்யும். என்ன இப்போ நான் எங்க பேசணுமோ அங்க பேசிருக்கேன். நானே என் கையால எழுதி அந்த ஃபைலை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்திருக்கேன். சரியா?
கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும். ஓகேவா? ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். ஓகே, வரட்டுவா? ஓகே. வரட்டும் அப்பா பிரதர். கால் மேல கால் போட்டு உட்காந்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நானே இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு புதுசா யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல குரூப்பா வேற வந்து பேசுறாங்க. ஆனா புது டீச்சர் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இவர் ஆட்டிடியூட பார்த்தா ஃபைல் எல்லாம் அனுப்பியிருப்பாருன்னு தோணுதா? இதுக்கு முன்னாடி ஊர்க்காரங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தான், இப்ப இந்த சின்ன பசங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஆளுங்க இருந்தா ஊர் உருப்பிட்ட மாதிரி தான்.